ஹலோ ஹாப்பி மார்னிங் டு எவ்ரிபடி. இப்போ நம்ம சிரீன் பண்ணைக்குள்ளே வந்திருக்கோம். முயல் பண்ணைக்குள்ளே நீங்கள் என்னென்ன முயல் இருக்குது, எத்தனை குட்டி இருக்குது, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. நம்ம பார்க்கலாமா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன முயல்ப்பா இது? இது வந்து இந்த ப்ரௌன் வந்து கலிஃபோர்னியன் ப்ரௌன். இது ஓகே, இது குட்டி தான் 1.5 month ஆகுது. ஓகே, அங்கே இருக்கிறது பிளாக்ல கண்ணு வந்து பிளாக் கண்ணு மை வச்சா மாதிரி ரவுண்டாக கண்ணில் ரவுண்ட் இருக்கும். ஓகே, மூக்கு கிட்ட ஒரு பிளாக் இருக்கும். ஓகே. காது ரெண்டும் கருப்பாக இருக்கும். ரொம்ப வால் அழகாக கிட்ட இருக்கே. கொஞ்சம் லேசாக கருப்பு இருக்கும். அது ஓகே, ஃபேன்சி ஐட்டம். அது ஓகே, அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ் பாட்டு. ஓகே. ரெண்டு இப்போ தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து 1 மாச குட்டியா? 1.5 month ஆகுது. ஓகே, 2 பேரும் இப்போ தான் வந்திருக்காங்களா? இப்பதான் வந்திருக்காங்க 2 பேரும். ஓகே, என்ன அழகா எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆமா, 1.5 month ஆகுது. ஓகே, இது 2 மீதி எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. இது வந்து அடர் தீவனமா இது? அது தீவனம் வந்து காலையில முயலுக்கு அடர் தீவனமும் நைட்ல வந்து பசுந்தீவனமும் போடணும். ஓகே, அடர் தீவனன்றது மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் 60%, ஓகே, அரிசி தவிடு, கோதுமை தவிடு இதெல்லாம் 40%. ஓகே. அந்த ரேஷியோல கலந்து அரைச்சி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓ, அது வந்து அடர் தீவனமா? அது இதுதானா அது? ஓகே, நைட்ல பசுந்தீவனன்றது காலிஃப்ளவர் இலை, இல்ல கோஸ் இலை, ஓகே. புல்லு, அதெல்லாம் கொடுப்பீங்க. முருங்கைக்கீரை, இத மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. சாப்பிட்ற வெரைட்டிங்க அது தனியா பார்க்கலாம். அதெல்லாம் கொடுக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை கொடுத்து வளர்க்கலாம். ஓகேப்பா. இது 2 வந்து புதுசா வந்தது, கலிஃபோர்னியன் ப்ரௌனும் அண்ட் இங்கிலீஷ் பாட்டட். ஓகே, ரொம்ப அழகா இருக்காங்க. இது 2 பேருமே ஃபேன்சி ஐட்டம். ஓ, ஃபேன்சி ராபிட்ஸ். மீதிலாம் அங்க இருக்கு. ஓகே. கீழே இருக்கிறது நியூசிலாந்து ஒயிட் இருக்கு. நியூசிலாந்து ஒயிட்டுங்களா? நவம்பர் 14 பிறந்த ஒரு பெரிய ஒரு ஓகே, அம்மா. ஓகே. இது ஓபன் பண்ணுங்களா? ஒரே ஒரு குட்டி தான் போட்டுருக்கு. இது ஓகே. குட்டி 1 month தான் ஆகுது. ஆனா பார்த்தா 2 மாச குட்டி மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிட்டு இருக்கிறாரு அவரு. ஓகே, 2 பாருங்க. இவர் வந்து நியூசிலாந்து ஒயிட். இவங்க 2 பேரும் நியூசிலாந்து ஒயிட். சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலே ஓடி வருவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க 2 பேரும். எல்லாருமே சாப்பாடு எடுத்துட்டு வந்தா ஓடி வரும். ஓகே, ரொம்ப அழகா இருக்காங்க. இவரு எவ்வளவு பெரிய குட்டி இவரு? இது 1 month குட்டி தான். ஆனா பார்த்தா 2 மாச குட்டி. ஒரே ஒரு குட்டியா இருக்கிறதால நல்லா பாலை குடிச்சிட்டு வளர்ந்துட்டு ஒருத்தரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அவரு. பக்கத்துல இருக்கிறதும் நியூசிலாந்து ஒயிட் தான். ஓ, இவரும் நியூசிலாந்து ஒயிட். அது ஓபன் பண்ணுங்கப்பா. அவர் மொத்தமா ஒரு 4 குட்டி போட்டிருக்காரு. 4 குட்டி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இவங்க கரெக்டா இவங்க இப்ப என்ன வயசு இவங்களுக்கு? இவங்க 8ஆம் தேதி பிறந்தாங்க. ஓகே, இந்த 8 இவங்களுக்கும் அத பிங்க் கலர் ஐஸ் இல்ல? நியூசிலாந்து ஒயிட்ங்கிறது ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும். ஐஸ் வந்து பிங்கா இருக்கும். இவங்க 4 பேர். அத அம்மா முயலா? அத தாய் முயல். இவங்க எல்லாம் 4 பேரும் வந்து 4 குட்டி. 4 குட்டி. ஓகே, அடுத்து யாரு? அடுத்து பாத்தீங்கன்னா அவரும் நியூசிலாந்து ஒயிட் தான். ஓகே, இவரும் நியூசிலாந்து ஒயிட்டா? 5 குட்டி போட்டுருக்காரு. நியூசிலாந்து ஒயிட்டா? பிளாக் கலர் இருக்கு. நியூசிலாந்து ஒயிட் தான். அது குட்டியா நியூசிலாந்து ஒயிட் தான். அவர் மட்டும் ஒருத்தர். இந்த நியூசிலாந்து ஒயிட்டுக்கும் ஒயிட் ஜெயண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் ஓபன் பண்ணுங்களா. இவர் எத்தனை குட்டி போட்டுருக்காரு? இவர் 5 குட்டி போட்டுருக்காரு. சூப்பரா இருக்காங்க எல்லாருமே 5 பேரும். ஒருத்தரை மட்டும் எடுங்களேன் வெளியில. ரொம்ப குட்டியா இருக்கு. ரொம்ப குட்டியா? டாய் ஓடி போட்டு. நியூசிலாந்து ஒயிட் பாத்தீங்கன்னா தெரியும். ஐஸ் வந்து பிங்கா இருக்கும். ஃபுல் பாடியும் ஒயிட்டா இருக்கும். ஓ, இது பேரு நியூசிலாந்து ஒயிட். இதே வந்து ஐஸ் பிளாக்கா இருந்ததா அது ஒயிட் ஜெயண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐஸ் மட்டும் பிளாக்கா இருந்தா அது ஒயிட் ஜெயண்ட். இது எல்லாமே வந்து நியூசிலாந்து ஒயிட். நியூசிலாந்து ஒயிட். நார்மலுக்கும் ஜெயண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஜெயண்ட் வந்து பெரிய சைஸா வரும். 4 கிலோ 5 கிலோ வரும். 1 ஃபீட்டுக்கு மேல வளரும். ஓ, இவர் வந்து தாய் முயலா? ஓகே, இந்த குண்டு காலியா வச்சிருக்கீங்க. போடமால. அடுத்தது அவர் பேர் டச்சா? டச் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, காது கண்ணெல்லாம் பிளாக்கா இருக்கும். பாருங்க, கண்ணு பிளாக்கா இருக்கும். பேக் ஆஃப் ஃபுல்லா பிளாக்கா இருக்கும். நடுவுல ஒயிட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது டச் ஐட்டம். ஓகே, இது பேர் டச்னு சொல்றாங்களா? இவர் 15 நாள்ல குட்டி போட்டுவாரு. ஓ, இவர் குட்டி போட போறாரா? சூப்பர். க்ளோஸ் பண்ணிடுங்க. அதேதான். க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே யார் இருக்கா? டச் தான் அதுவும். மேலேயும் டச்சா?
மேலேயும் டச்சா? Dutch. டச்சு ஒண்ணே இருக்கா? ஒன்று இருக்கா, அதுவும் ஒன்று 15 நாளில் குட்டி போட்டுரும். ஓ, 2 டச்சுமே 15 நாள்ல குட்டி போடுமா? அடுத்தது இதுதான் நான் சொன்னேன்ல ஒயிட் ஜெயண்ட்னு சொல்லிட்டு, இதுதான் ஒயிட் ஜெயண்ட். பிளாக்காக இருக்கும், ஆனால் சாரி ஒயிட்டாக இருக்கும், ஐஸ் மட்டும் பிளாக்காக இருக்கும். நியூசிலாந்து ஒயிட்டுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஒயிட்டாக தான் இருப்பாங்க ரெண்டு பேரும், ஆனால் இது ஐஸ் வந்து பிளாக்காக இருக்கும், அதோட ஐஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஜெயண்ட் வெரைட்டி இது. இவரும் குட்டி போட்டிருக்காரு, 5 குட்டி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். குட்டி எடுக்க முடியல, இருந்தாலும் பாருங்க முடிஞ்ச அளவு காமிக்கிறோம். இதுதான் குட்டி. அதில் ஒரு பிளாக் ஜெயண்ட் ஒரு குட்டி வந்திருக்கு, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கார் ஒருத்தர். பிளாக் ஜெயண்ட் குட்டி ஒன்று வந்திருக்கு. நான் அந்த பாக்ஸே எடுத்து காமிக்கிறேன் ஒரு செகண்ட். ஹலோ ஹலோ, வாவ் சூப்பரா இருக்கு பாருங்க. பிளாக் ஒருத்தர் இருக்கார் பாருங்க இங்க. ஓகே, அவர் வந்து என்னது தூங்குது, அது பண்ணு தூங்குது பாருங்க, நல்லா தூங்குறாரு அவர். எழுப்பி விட்டு அவளே வந்துக்க மாட்டாரு, தூங்குறாரு. இவரு இது எல்லாமே இது பாத்தீங்கன்னா பிளாக் ஜெயண்ட் தான், சாரி ஒயிட் ஜெயண்ட் தான், எல்லாமே ஒயிட் ஜெயண்ட். இது ஒண்ணு மட்டும் பிளாக் ஜெயண்ட் வந்திருக்கு. ஓகே, இந்த பிளாக்கா இருக்குது, எல்லாரும் தூங்குறாங்க. ஓகே, தூங்குறாங்க. இவங்க குட்டி, அதனால தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க டிஸ்டர்ப் பண்ணாத உள்ளே வச்சிடலாம். அவங்க அம்மா வேற தேடுது, தேடுறாரு அவரு. ஓகே, அடுத்து வந்தீங்கன்னா நியூசிலாந்து ஒயிட்ல. இருங்க. அடுத்தது இது லாக் பண்ணிடுங்க. அடுத்தது நியூசிலாந்து ஒயிட்டு தான். இது மேல், இது மேல் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது மேல் நியூசிலாந்து ஒயிட்டு. இங்கே 2 பேர் இருக்காங்க மேலே. இது ஒருத்தர் நியூசிலாந்து ஒயிட். ஐஸ் பார்த்தீங்கன்னா க்ளீன், நல்லா தெரியும். ஐஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். வா மேலே வா, இங்கே டாய் வாடா, டாய். அவர் ஐஸ் தெரியுது நல்லா. நியூசிலாந்து ஒயிட். அவருக்கு வந்து பிங்க் கலர்ல ஐஸ் இருக்கு. அவர் பக்கத்துலயே நியூசிலாந்து பக்கத்துல இருக்கிறவரும் நியூசிலாந்து ஒயிட், அவரும் மேல. 2 பேருமே மேலா? அப்புறம் அடுத்தது வந்து சோவியத் சின்சிலா. அது ஓகே, சோவியத் சின்சிலா எப்படி சொல்றீங்க? அது கிரே கலர்ல இருக்கும். சோவியத் சின்சிலால ஜெயண்ட் வெரைட்டி. இது ஜெயண்ட் வெரைட்டி. ஜெயண்ட்னா வேற ஒன்றும் இல்லை, ஐஸ் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். சோவியத் சின்சிலா. இவர் ஒரு 4 குட்டி போட்டிருக்காரு. 2 சோவியத் சின்சிலா, ஒரு ஒயிட் ஜெயண்ட்டு, ஒரு நியூசிலாந்து ஒயிட். இது பாருங்க ஒயிட் ஜெயண்ட். இது கண்ணு பிளாக்காக இருக்கும். ஒயிட் இது நியூசிலாந்து ஒயிட்டு. இவர் ஒயிட் ஜெயண்ட். இவர் கண்ணு பாருங்க, அது ஒயிட் ஜெயண்ட். இவர் பாருங்க நியூசிலாந்து ஒயிட்டு, கண்ணு பிங்காக இருக்கும். சின்சிலா 2 குட்டி உள்பக்கத்தில் இருக்கு. நான் எடுத்து காமிக்கிறேன் ஒரு செகண்ட். எடுத்து காட்டுங்க. உள்ள போட்டுடுங்க. பார்த்து வாவ், சூப்பரா இருக்காங்க. ஸோ அப்படியே காட்டுங்க. அவர் பாருங்க, இவர் தான் குட்டி, பக்கத்துல இருக்கார் பாருங்க. இது எத்தனை நாள் குட்டி? இவர் 1.5 மந்த் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 40 நாள் ஆகுது. இவர் ஒருத்தர் குட்டி இருக்காரு. ஓகே, மேல இருக்காரா? அவ்வளோதாங்க, மொத்தமாக இவ்வளோதாங்க இங்கே இருக்குது. அதை விட்டால் கருங்கோழிங்க கிடக்கு, அதை பற்றி இன்னொரு நாள் சொல்கிறோம். ஓ, கருங்கோழிங்க எல்லாம் நிறைய கருங்கோழிங்க இருக்காங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.